Hi everyone, welcome to the day 16 practice, magic and miracles in health. அததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Miracles are not contrary to nature, but only contrary to what we know about nature. அதாவது இப்போ miraclesங்கிறது நம்ம நேச்சருக்கு அகைன்ஸ்டான விஷயம் கிடையாது, பட் contrary to what we know about nature. ஸோ நமக்கு நேச்சரை பத்தி தெரியல, அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா miracles நடக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் ஃபீல் பண்ண உங்கள் பாடியில் இருக்கிற குட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுக்கு இருக்கிற இல்னஸோ சிக்னஸோ டயர்ட்னஸோ இதெல்லாம் மேஜிக்கலி சரியாக ஆரம்பிக்கும். இதுதான் பிக்கெஸ்ட் சீக்ரெட். இது ஒரு மேஜிக்கல் பவர் மாதிரி நம்ம பாடியில் நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் குட் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளோட ஹெல்த்தை சூப்பராக சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இதுக்கு கான்ட்ராஸ்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராட்டிடியூடுக்கு ஆப்போசிட்டான கம்ப்ளைண்ட், அதாவது இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, இல்லை பாடியில் ஏதாவது ஒரு வலி இருக்குது, அதை பற்றியே நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இல்லை ஒரு சிக்னஸ் இருக்குது, அதை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு இன்னும் ஜாஸ்தி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை தான் லைஃப்பில் கொண்டு வரும். ஸோ whoever does not have gratitude for their health and body, even when he or she will be taken from him or her. அதாவது நமக்கு நல்ல ஹெல்த் இருக்கு, ஏதோ லிட்டில் பிட் ஆஃப் ஏதோ பிரச்சனை இருக்கு, ஸோ அதை நம்ம கம்ப்ளைண்ட்டாக பண்ணும்போது நல்ல ஹெல்த் இருக்கு இல்லையா, அதுவுமே நம்மளை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஒரு மேஜிக் அண்ட் மிரக்கிள்ஸ் அண்ட் ஹெல்த்துக்கான ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, ஹெல்த் யூ ஹாவ் ரிசீவ்ட். அதாவது நம்மளோட நம்ம பாஸ்டில் இருக்கக்கூடிய டைம்ஸில் நமக்கு ஹெல்த் பெஸ்ட்டான ஒரு டைம் நமக்கு இருந்திருக்கும். ஹெல்த் இல்லவே இல்லை, நமக்கு ஒரு பெஸ்ட்டான டைம் நமக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம ஒரு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 18 இயர்ஸில், ஒரு 20 இயர்ஸில், இல்லை ஸ்கூல் படிக்கும் போது, ஏதோ ஒரு டைமில், ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது, குழந்தை பிறக்கும் போது, நிறைய இன்சிடென்சஸ் யோசிச்சு பார்க்கலாம். எப்போ நம்மளோட பெஸ்ட் ஆஃப் ஹெல்த்தில் இருந்திருக்கோம், அந்த டைமில் எப்படி நம்ம டாப் ஆஃப் த வேர்ல்டில் இருந்தோம், ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாம் எவ்வளோ பாசிட்டிவாக இருந்திருக்கு அப்படின்ட்டு 3 இன்சிடென்சஸை ரிகலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த 3 இன்சிடென்சஸில் எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்திருக்கீங்கன்றதை யோசிங்க. அந்த மொமெண்ட்டுக்காக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் அதை நீங்கள் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, ஹெல்த் தட் யூஆர் கண்டினியூயிங் டு ரிசீவ் இன் த ப்ரெசென்ட். ஸோ இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த் நமக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது, நம்மளோட கை கால், நம்ம நிறைய பாடி பார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 விஷயத்தை யோசிங்க. என் கை நல்லா தானே இருக்குது, என் கால் நல்லா தானே வேலை செய்யுது, என் பிரெயின் நல்லா வேலை செய்யுது, என் ஹார்ட் நல்லா வேலை செய்யுது, என் ஸ்டமக் நல்லா வேலை செய்யுது. மேபி ஒரு 5 விஷயத்தை எடுத்து நல்லா டீப்பாக கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணுங்கள். அதாவது பெஸ்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு 5 விஷயங்களை அதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா, ஹெல்த் தட் யூ வாண்ட் டு ரிசீவ். ஸோ இப்போ நீங்கள் 5 விஷயங்கள் நல்லா செயல்பட்டு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வயரில் சில பிரச்சனை, இல்லை எனக்கு யூட்ரஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை கிட்னியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ். இல்லை விஷன் நான் இம்ப்ரூவ் பண்ணணும், வெயிட் எனக்கு வெயிட் நல்ல ஒரு கரெக்டான வெயிட்டை ரீச் பண்ணணும், இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை எடுங்க. அந்த விஷயத்த நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் which is going to happen in the future. So health you want to receive. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்காக நம்ம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். லைக் அது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, எனக்கு நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற அந்த மிச்ச ஹெல்தி பாடி பார்ட்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய அந்த மேஜிக், இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் எனக்கு இந்த பாடி பார்ட்டுக்கும் போய் சரியாகிட்டு இருக்கு, அதை நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரியே நீங்கள் கம்ப்ளீட்டாக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் பாடி பார்ட்டோ இல்லை ஒரு பிரச்சனையோ நம்ம ரொம்ப யோசிக்கும் போது அதோட இன்டென்சிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகுது, நம்மளோட ஹெல்த் இன்னும் டிட்டோரியேட் ஆகுது அப்படின்றா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு டிசீஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டெட் ஆஃப் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தாண்டி இதோட சிம்டம்ஸ் வேர்ஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும். இப்போ நம்ம தலைவலி வந்தாலே பிரெயின் டியூமர் வந்துடும், வயிறில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே எனக்கு கேன்சரே வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம்ல, நம்ம போய் நெட்ல இன்ஃபர்மேஷன் எடுத்து அது இதுன்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம அதோட வேர்ஸ்ட் சிம்டம்ஸை யோசிக்க நம்ம கம்ப்ளைண்ட் மோடுக்கு போகிறோம். அப்போ நிஜமாவே நம்மளோட ஹெல்த் அவ்வளோ மோசமாயிட்டே இருக்கு, இது லா ஆஃப் அட்ராக்ஷன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், அந்த ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும், விஷுவலைஸ் பண்ணணும். அது ஆல்ரெடி நடந்த மாதிரி நம்ம டெய்லி அதை கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி எழுதலாம். ஸோ இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த ஒரு பர்டிகுலர் விஷுவலைசேஷனை எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னவா ஆகணுமோ அதை மட்டும் பேசுங்க. இப்போ எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்றதுக்கு பதிலாக எனக்கு இந்த வெயிட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு எழுதுங்க. என் கண்ணு சரியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னோட கண்ணு பெஸ்ட்டாக
ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா, நல்ல விஷன் கிடைச்சதுன்னா நான் இப்படி ஃபீல் பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை நடந்த மாதிரியே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியே எடுத்து ஃபீல் பண்ணி கிரேட்ஃபுல்லாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர், ஸோ இது எல்லாத்தையுமே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது நமக்கு வந்து நேச்சுரல் ஃபோர்ஸஸ் நம்ம பாடியில் இருக்குது. அந்த நேச்சுரல் ஃபோர்ஸஸை நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோம், அதுவே நமக்கு ஹீலிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஹிப்போக்ரேட்ஸ் சொன்ன ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, அழகாக இருக்குது. நேச்சுரல் ஃபோர்ஸஸ் வித்தின் அஸ் ஆர் த ட்ரூ ஹீலர்ஸ் ஆஃப் டிசீஸ். ஸோ நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் செல்ஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம கையில் எங்கேயாவது கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டா கூட அது அழகாக மூடிடும். நம்ம என்ன நினைக்கிறோம், மருந்து போட்டாதான் இல்லை ஏதாவது டாக்டரை பார்த்தாதான், அப்படிதான் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஏதாவது உறுப்புகளுக்குமே இந்த மாதிரி சின்ன கட்டு விழுந்திருக்கு, அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னா அது நேச்சுரலாகவே ஹீல் ஆகும். ஆனால் அது ஹீல் ஆகாமல் விடுறது என்ன, நம்மளோட மென்டல் ஹெல்த் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். ஃபிசிக்கல் ஹெல்த் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை, அதனால அது டிலே ஆகிட்டே இருக்குது, அது டிசீஸாக மாறுது. பட் நம்ம அதை வந்து செல்ஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கிராட்டிடியூடை நிறையா பண்ண கண்டிப்பாக அந்த நேச்சுரல் ஃபோர்ஸஸே அதை ஹீல் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறதா இதில் வந்து முழுமையாக சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். ஸோ ரீகேப் பண்ணி பார்த்தீங்கன்னா, மேஜிக் ப்ராக்டிஸில் நம்பர் 16 ஃபர்ஸ்ட் ஒன் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். நம்ம சொன்ன மாதிரி அந்த 10 பிளெஸிங்ஸ் எடுத்து எப்போவுமே எழுதுறது, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிறது. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ண போகிறோம், பாஸ்ட்டில் உள்ள ஒரு 3 செப்பரேட் இன்சிடென்ட்ஸ் ஆர் மொமெண்ட்ஸ் அதை எடுத்து அதில் நம்ம எப்படி இருந்திருக்கோம், டாப் ஆஃப் த வேர்ல்டில் ஃபீல் பண்ணியிருக்கோம், சின்சியராக நமக்கு அதுக்கு தேங்க்யூ சொல்லலாம், 3 டைம்ஸ் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அதை பற்றி டீட்டெயிலாக எழுதுறதுனாலும் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ப்ரெசென்ட்டில் ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பாடி ஃபங்க்ஷன்ஸில் எது ஒரு 5 திங்ஸ் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோ அதை எடுத்து நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். ஸ்டெப் 4 வந்து 1 திங் தட் யூ கேன் இம்ப்ரூவ். இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை 1 மினிட்டுக்கு விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஐடியல் ஸ்டேட் ஆஃப் யுவர் பாடி ஆர் ஹெல்த், லைக் அது ஐடியலாக பெஸ்ட்டாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதை இமேஜின் பண்ணுங்கள் அப்படின்றது. லாஸ்ட் ஒன், நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிராட்டிடியூட் மேஜிக் ராக்கை வச்சுட்டு தேங்க்யூ 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 சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த அந்த பெஸ்ட்டான ஒரு விஷயத்துக்காக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஓகே, ஸோ உங்களோட ஹெல்த்து ரொம்ப சூப்பராக ஹீல் ஆகட்டும், நீங்கள் எல்லாருமே நலமுடன் வளமுடன் நல்லா இருக்கணும் அப்படின்றது நானுமே அந்த மேஜிக்கை உங்களுக்காக தூறேன், மேஜிக் டஸ்ட்டு தூறேன். ஸோ லெட் த மேஜிக் கண்டினியூ. தேங்க்யூ, இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.